அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் 20/12/2023 முதல் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் மற்றொரு ஆட்சி வீடான மேசராசியில் 6ஆம் இடமாகிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் பலம் பெறுகிறாருங்க குரு. இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதியும் தனாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ருணரோக சத்ருஸ்தானமாக இருந்தாலும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் இனி நன்மை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை நேர்வழியில் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிக அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே குருவின் பார்வையில் சுக்கிரனும் புதனும் பகை கிரகமாக இருந்தாலும் மற்ற கிரகநிலைகளின் பார்வையில் குரு பகை கிரகமாக பார்க்கப்பட மாட்டார். சம கிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ இருக்கிறார். எனவேதான் நவ கிரகங்களில் மிக அதீத வலிமை வாய்ந்தவராக குரு கருதப்படுகிறாருங்க. ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருட காலம் சுமார் சஞ்சரிப்பார். அதில் சூரியன் 5லிருந்து 9ஆம் இடம் வரை அவர் வக்ரகதியில் சஞ்சரிப்பாருங்க. அப்படி வக்ரகதியில் சஞ்சரித்து கூடிய குரு பகவானின் அமைப்பு பெரிய அளவிற்கு நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது அவரது சுப பார்வையில் கோண மாறுதல் ஏற்படுகின்றன. எனவே சுப பார்வையின் காரணமாகவும் பெரிய அளவிற்கு நன்மை கிட்ட இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட முழு சக்தி வாய்ந்த குரு பகவான் தற்போது டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக நேர்கதியில் அமர போகிறாருங்க. இன்னும் 5 மாதங்கள் மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். அதற்கு பிறகு ரிஷபராசிக்கு மாற இருக்கிறாருங்க. இனி வரக்கூடிய 5 மாதங்கள்ல நேர்கதியில் மேசராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்பட இருக்கிறது என்று பார்க்கும்போது குருவின் நட்பு வீடாக செவ்வாய் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் குரு சஞ்சரிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் துல்லியமாக அள்ளி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வலுவான அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார். ஏனென்றால் அடுத்த வருடம் 2024 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறார். அதற்கு முன்னதாக மேசராசியில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான மாற்றங்களை அதிசக்தி வாய்ந்த அமைப்புடன் மிக வலுவாக அதீதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பலம் பெறக்கூடிய குரு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் அடுத்த 5 மாதம் சஞ்சரிக்க போகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையிலும் கோண மாறுதல் காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகள் சந்தித்திருக்கலாம். தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக குரு 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அது மட்டுமல்லாது மனித வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுவது குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பை தான் துல்லியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடும். சனி பயிற்சியும் இதே தினத்தில் நடைபெறுகிறதுங்க. சனி கும்பராசியில் அமர்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. ஆயுள் காரகனான சனியின் அமைப்பு காரணமாகவும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். அது மட்டுமல்லாது குருவிற்கு ஆட்சி வீடாக தனுசு ராசியும் மீன ராசியும் பார்க்கப்படுகிறது. உச்ச வீடாக கடகராசி பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குரு மேசராசியில் அமர்ந்து தன்னுடைய சுப பார்வையை சிம்மம், துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது செலுத்துகிறாருங்க. குரு பகவானுடைய பாதிப்பில் ஏற்பட்ட பல சிரமமான பார்வையில் இருந்த பாதிப்புகளும் இப்ப விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு
இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை பல்வேறு இதங்களை வெளிப்படுத்துவதால் எதிர்பாராத திட்டமிடாத பல நன்மைகள் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலேயே மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தாலும் இல்லை என்றாலும் குரு வலுவாக இருக்கும் போது மற்ற கிரகநிலைகளின் பாதிப்பு ஏற்படாத ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் குரு வக்ர நிவர்த்தி மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு தன்னுடைய முழுமையான பலத்தை வெளிப்படுத்த போகிறாருங்க. இது மிகப்பெரிய அளவில் மனித வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக ஒரு பாறையை உடைக்கும் தொழிலாளி ஒருவர் தனது சுத்தியலை வைத்து பாறையை உடைத்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி பாறையை உடைத்து கொண்டிருக்கும் போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அப்போது அவர் மனதில் தோன்றுகிறது, நாம் இந்த வெயிலாக இருந்தால் அனைத்திலும் விட மேலானவனாக இருப்பேனே என்று நினைத்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார். அப்போது எனக்கு வெயிலாக மாற வேண்டிய சக்தி வேண்டும் என்று கேட்கிறார். அதே போன்று கடவுள் அவருக்கு அந்த சக்தியை கொடுக்கிறாருங்க. அவர் வெயிலாக மாறுகிறார். அவர் வெயிலாக மாறினாலும் ஒரு மரத்தின் மீது அவருடைய வெப்பத்தை கக்குகிறாருங்க வெயிலாக மாறிய அவர். ஆனால் அந்த மரம் எவ்வளவுதான் வெயிலை தாங்கினாலும் கீழ் இருக்கக்கூடிய இடங்களை குளிர்மையாக வைத்து கொண்டிருப்பதை பார்த்த அந்த வெயில், நம்மளை விட சக்தி வாய்ந்தவனாக இருப்பவர் இந்த மரம்தான். எனவே கடவுளிடம் மன்றாடி நாம் மரமாக வேண்டும் என்று விருப்பப்பட்டு கடவுளிடம் மன்றாடுகிறாருங்க. கடவுளும் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்து விடுகிறார். அந்த வெயிலாக இருந்தவர் தற்போது மரமாக மாறி மிக பிரம்மாண்டமான உயரத்துடன் நிழல் அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறார். அப்போது ஒரு பெரிய சூறாவளி ஒன்று தாக்குகிறதுங்க. புயல் சீற்றமும் அதீத காற்றும் மிக பெரிய அளவுல அந்த மரத்தின் மீது மோத மரம் மிக அதிக சேதத்தை சந்தித்து விடுகிறது. இதை பார்த்த அந்த மரமாக இருந்த அந்த நபர் யோசிக்கிறார், நம்மளை விட இந்த காற்று வலிமையானதாக இருக்கிறது, எனவே இந்த காற்றாக நாம் மாறிவிட வேண்டும் என்று நினைத்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார். கடவுள் உடனடியாக அவரை காற்றாக மாறுவதற்கான ஆற்றலை கொடுக்கிறாருங்க. அப்படி காற்றாக மாறிய அந்த நபர் உலகம் முழுவதும் சுத்த வேண்டும், எல்லா இடத்திலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று நினைத்து எல்லா இடங்களிலும் புகுந்து செல்கிறார். மகிழ்ச்சியாக அந்த காற்று செல்கிறது. ஆனால் அந்த காற்று ஒரு மிக பெரிய மலையின் மீது மோதி அந்த மலைக்குள் பூந்து கடக்க முடியாமல் மலைக்கு மேலோ அல்லது பக்கவாட்டிலோ செல்கிறது. இதை பார்த்த காற்று, நம்மளை விட சக்தி வாய்ந்தவனாக இந்த மலை இருக்கிறான், பாறைகள் இருக்கிறது என்று எண்ணி கடவுளிடம் பிரார்த்தனை செய்து என்னை மலையாக பாறையாக மாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறார். அதையும் அப்படியே நடந்து விடுகிறது என்று கடவுள் வரம் கொடுக்க தற்போது மிக பெரிய பிரம்மாண்டமான மலையாக இருக்கிறான். அப்படி பிரம்மாண்டமான மலையாக இருக்கக்கூடிய இந்த கற்களை ஒரு சுத்தியல் வந்து உடைத்து தூள் தூள் ஆக்குகிறது. பாறையாக இருந்த அந்த கல் மனிதன் யோசிக்கிறான், நம்மளை விட இந்த சுத்தியல் மிக வலிமை வாய்ந்ததாக இருக்கிறதே, அப்ப நாம சுத்தியலாக மாறிவிடலாம் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்து சுத்தியலாக மாறிவிடுகிறான். சுத்தியலாக மாறி தன்னிடம் மாட்டக்கூடிய அனைத்தையும் அடித்து நொறுக்குகிறான். இருந்தாலும் அந்த சுத்தியலாக மாறியதற்கு பிறகு நாம் எவ்வளவுதான் வலிமையானவராக இருந்தாலும் நம்மளை இயக்க இந்த மனிதன் தேவைப்படுகிறான். இந்த மனிதன் இயக்கிதான் நம்மளை பல இடங்கள்ல மோதி நம்மை வலிமை வாய்ந்தவனாக காட்டுகிறான். அப்ப நம்மளை விட இந்த மனிதன் தான் மிக சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து சுத்தியல் கடவுளிடம் மன்றாடி மனிதனாக மாறுகிறது. தற்போதுதான் அவன் உணர்கிறான், அனைத்தையும் விட நாம் தான் வலிமை வாய்ந்தவர்கள், நம்மளுடைய எண்ணம் தான் வலிமை வாய்ந்தது. எனவே நேர்மையான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தினால் மிகப்பெரிய வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்கிறான். இப்படிப்பட்ட சமயத்தில்தான் நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமருகிறாருங்க. தன்னுடைய உண்மையான பலத்தை உணர்த்தக்கூடிய வகையில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே தங்களுடைய உண்மையான பலத்தை அந்த மனிதன் எப்படி உணர்ந்து கொண்டானோ அதே போன்று குரு வலுவாக நேர்கதியில் சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக கொடுக்க போகிறார். இதை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. மேலும் குறிப்பாக இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது என்று பார்க்கும்போது
விருச்சிக ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் எதிர்பார்ப்புகள், மறைமுக தொல்லைகள் போன்ற அனைத்திலும் நல்லதொரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் உங்களை விட்டு விலகுங்க. பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சிக்கல்கள், பல்வேறு விதமான கவலைகள், போராட்டங்கள் போன்ற அனைத்துமே மறைந்து திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு விதமான பணிகளில் ஏற்பட்ட தடைகள், தாமதங்கள் விலகி அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பல சங்கடங்கள் அனைத்தும் மறைந்து நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் மிக அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க. 2ஆம் இடம் ஆகிய குடும்பஸ்தானம், தனஸ்தானம் விளப்பெறுவதால் கடன் ரீதியான தொல்லைகள் மறையும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாங்க. தடை எதுவும் இல்லை. உத்தியோக ரீதியாக சனி ஸ்தானத்தில் அர்த்தாஷ்டக சனியாக அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். ஏனென்றால் குரு பகவானுடைய சுப பார்வை ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது. 5ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது. தொழில் துறையில் புதிய ஒப்பந்தங்கள் போன்ற பல வளர்ச்சி நிறைந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சில விரயம் ஏற்படலாங்க. 7ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்கிறார் குரு. விரயம் ஏற்பட்டாலும் சில அலைச்சல் ஏற்பட்டாலும் அவை அனைத்தும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. புதிய வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்குங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறார். குருவும் அவரது ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் மன நிறைவுடன் செய்ய முடியும். திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட நன்மை நிறைந்த விசேஷ தருணங்கள் நிச்சயமாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.